போன வருஷம் வந்து சிஎம் பேசும்போது வாரம் வாரம் கண்காணிப்பு குழு நடத்தப்படும், மதுவை ஒழிக்க கண்காணிப்பு குழு நடத்தப்படும் இருக்காங்க. அப்படியே ஒரு வருஷம் எடுத்து இந்த கண்காணிப்பு கரெக்டா நடந்திருந்தா இந்த மாதிரி கலாச்சார விபத்து ஏற்பட்டுருக்காரு. இந்த மாதிரி தேர்தல் முடிஞ்ச பிறகு கூட்டம் போட்டாரு. கண்காணிப்பு ஒரு வருஷம் தொடர்ந்து வாரம் வாரம் 52 வாரங்கள் எஸ்பி தான் அதுக்காக சஸ்பெண்ட் பண்ணமே. அவரு செஞ்சாரு தான் சஸ்பெண்ட் பண்ணோம். அது மட்டும் ஏடிஜிபியே பண்ணிருக்காங்க, காத்திருப்போர் பட்டியல் வச்சிருக்காங்க. அதுக்கு மேல நீங்க போனீங்கன்னா கோர்ட்டுன்னு ஒண்ணு, எந்த ஆக்ஷனும் வந்து நம்ம ஆர்பிட்ரியா எடுக்க முடியாது. இரண்டு கட்சியும் குற்றச்சாட்டு இல்லாம இது நிரந்தரமா இதுக்கு ஒரு தீர்வு காணுன்றதுக்கு இப்போ நிச்சயமாக தீர்வு காணுவதற்குரிய அதுக்காக தான் இந்த ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில குழு போட்டிருக்காங்க. அதனுடைய அடிப்படையில நடவடிக்கை எடுப்பாங்க. திமுகவுடைய கூட்டணி கட்சிகளே துறை ரீதியான நடவடிக்கையை தாண்டி சட்ட ரீதியான நடவடிக்கை வந்து தவறு செய்த காவலர்கள் மீது அதிகாரி சட்ட ரீதியானதான் கமிஷன் போட்டிருக்காங்க. லீகல் ஆக்ஷன் கேன் பி டேக்கன் ஒன்லி அப்பான் தி ரிப்போர்ட் given by the judicial என்கொயரி. அந்த கமிஷன் போட்டிருக்க கமிஷனுடைய மேல் தான் எடுக்க முடியாது. வந்து காவல்துறை தவறு செய்த காவல்துறை சேர்க்கணும் கூட்டணி கட்சி சொல்றத அவங்களுடைய கருத்தை சொல்லிருக்காங்க. ஆனால் உண்மையா இல்லையான்னு விசாரித்தான் கமிஷன் போட்டிருக்கு. அதனால ஆட்சி பாருங்க, பொறுத்திருந்து பாருங்க, நடவடிக்கை எடுக்கலாம். நீங்களே பார்த்து எழுதுங்க. நிச்சயமாக அதை ஏற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுப்பதற்கு எங்க கருத்து. கூட்டணி கட்சி சார்ந்தவர்களே சரி, கள்ளுக்கடைகளை விட்டு அது போன்ற மரணங்கள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கின்றாங்க. அவருடைய அபிப்பிராயம் வந்து கள்ளச்சாராயம் விலை மலிவு விலையில குடிக்கிறாங்க. நான் தான் சொல்றேன், 38 ஆரம்பிச்சது ராஜாஜி காலத்துல இருந்து வருது. குஜராத் அவங்க சீஃப் மினிஸ்டர் முதல்ல இருக்கும்போது அவர் தான் கொண்டாந்து விட்டாரு. அவர் கொண்டாந்ததே இந்த மது விலக்கு போட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் அவர் கண்டுபிடிச்சதுதான் சேல்ஸ் டாக்ஸ். அவர் அந்த லாஸை சரி பண்றது தான் சேல்ஸ் டாக்ஸ் ஒன்று கொண்டாந்தார். இன்னைக்கு அந்த சேல்ஸ் டாக்ஸ் ஜிஎஸ்டி வரலாம் போய் இந்தியாவில் பெரிய டாக்ஸ் ஆகி போச்சு. ஆனால் இன்னும் அது ஒழியல, சாராய ஒழி. வெளிப்படையா எல்லாரும் ஒத்துக்கணும். எம்ஜிஆர் பாணியில சொல்லணும்னா திருட்டை ஒழி திருடனாய் பார்த்து திருட்டாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொன்னார்ல, அதுபோல குடியே குடிக்கிறவன் மாறாவிட்டால் குடியை மாற்ற முடியாது. தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு சாத்தியமா? அது நான் சொல்ல முடியாது இப்போதைக்கு. அப்படி ஒரு கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்ததுன்னா அரசு முடிவெடுக்கும்.